அந்த நமக்கும் வெளியில இந்த பிரபஞ்ச ஆற்றலோட உள்ள கனெக்ஷன் அதுக்கு இல்ல. அதனால தான் சிறப்பாக அந்த உடல் வளர மாட்டேங்கிறது. நோய்கள் எல்லாம் வரது, வளர மாட்டேங்கிறது. அப்ப இந்த இடத்துல இந்த குளோனிங் ப்ராசஸ பத்தி ஒரு சுருக்கமாக பார்ப்போம். குளோனிங் டெக்னாலஜில ஒரு கருத்து அதாவது ஃபெர்டிலைஸ் ஆகாத கருத்தரிக்காத ஒரு ஒரு முட்டை ஒரு பெண் மாட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டையில உள்ள நியூக்ளியஸ் அந்த செல்ல நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, டிஎன்ஏ நியூக்ளியஸ்ல அந்த செல்ங்கிறப்போ வெளியில அந்த செல்லுக்கு நடுவுல நியூக்ளியஸ் இருக்குது. அதை சுத்தி ஒரு திரவியம் இருக்குது இல்லையா. அப்ப நியூக்ளியஸ் தான் அந்த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவை வெளியில எடுக்கிறாங்க, அந்த நியூக்ளியஸை வெளியில எடுக்கிறாங்க. ஆனா அதை சுத்தி உள்ள அந்த மைட்ரோகாண்ட்ரியால் டிஎன்ஏன்னு சொல்லி அந்த திரவியம் இருக்குது. அதை எடுத்துட்டு இன்னொரு மாட்டுல இருந்து, இன்னொரு அடல்ட் மாட்டுல இருந்து, அதுல இருந்து ஒரு செல்லுல இருந்து அதுல உள்ள டிஎன்ஏ எடுத்து இந்த முட்டைக்குள்ள வைக்கிறாங்க. இந்த முட்டைக்குள்ள வைத்து விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு மைல்டு எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுத்த உடனே அது அது செல் ஆரம்பிக்கிறது, அந்த செல் டிவிஷன் நடக்கிறது, அதாவது வளர ஆரம்பிக்கிறது. அப்புறம் அது எம்பிரியோ அளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த எம்பிரியோவை இன்னொரு மாட்டுடைய கர்ப்பப்பைக்கு உள்ள வச்சு அப்புறம் அது கர்ப்பத்தில் வளர்ந்து அது அப்புறம் குட்டியா வெளியில வருது. இதுதான் இந்த குளோனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது, இதுதான் நடக்கிறது. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இயற்கையாக கருவுறுதல் அப்படிலாம் நடக்கும்போது அந்த முட்டையில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்னொரு இதுக்கு பாஸ் பண்ணப்படுறது, சரியான ஒரு தவறும் இல்லாமல். ஆனா இப்படி இந்த அந்த செல் இந்த இடத்துல அந்த முட்டைங்கிறது முட்டையில உள்ள நியூக்ளியஸ் வேற ஒண்ணுலேருந்து வந்தது. அந்த முட்டையில உள்ள திரவியம் அதுக்கு சுத்தி இருக்கிற அந்த திரவியம் இன்னொன்னுது. ஆனா அந்த ஒவ்வொன்றுக்குமே ஒரு ரெசனன்ஸ் இருக்குது, ஒரு ஆண்டனா மாதிரி ஒரு சிக்னல் அனுப்புறது.